டெஃபினேஷன் பாருங்கள். லெட் டி பி அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஃப் டி பிலாங்ஸ் டு ஏஎஃப்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்வியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஎஃப்விங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஏஎஃப்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டீங்கிறது ஏஎஃப்வியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீக்கு ஹேஸ் ஆல் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இன் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டீயில் இருக்கக்கூடிய எல்லா ரூட்ஸும் ஓகேங்களா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ டீயோட எல்லா ரூட்ஸுமே எதில் இருக்குது அப்படின்னா எஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது டீங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டீங்கிறது ஹோமோமார்பிசத்தில் வருது. அப்போ அந்த டீயோட எல்லா ரூட்ஸும் எஃப்பில் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்துச்சுன்னா தென் தேர் இஸ் எ பேசிஸ், அங்கே கண்டிப்பாக ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிஸ்னால் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஸ்பேனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கு. ஓகே, இன் விச் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி, அந்த பேசிஸில் ஓகே மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீயோட மேட்ரிக்ஸ், அந்த டீயோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரையாங்குலர். அப்போ த மேட்ரிக்ஸ் இஸ் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபைனலாக கொண்டு வராங்க. ஓகே, அப்போ இந்த கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த பேசிஸில் வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அப்பர் ட்ரையாங்குலராக இருக்கலாம், அப்படி இல்லைனா லோயர் ட்ரையாங்குலராக இருக்கலாம் அந்த மேட்ரிக்ஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக அந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மொத்தமாக அப்படியே மெமரியில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிசல்ட் பாருங்கள், த சப்ஸ்பேஸ் டபிள்யூ ஆஃப் வி. அப்போ வியிலேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க, அதுதான் டபிள்யூ. அந்த டபிள்யூங்கிற சப்ஸ்பேஸ் வந்து இன்வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மாறாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். அண்டர் எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீயை பொறுத்து. அந்த டீங்கிறது எதில் இருக்கும்னா ஏஎஃப்வியில் இருக்கும். எப்போ அப்படின்னு பாருங்கள், அதாவது சப்ஸ்பேஸ் டபிள்யூ வந்து இன்வேரியண்ட்டாக இருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூவை டீயோட ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சப்செட் ஆஃப் டபிள்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூவும் டீயும் ப்ராடக்ட் பண்ணோன்னா சப்செட் ஆஃப் டபிள்யூவாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் தான் இதில் மெயின். செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் டபிள்யூ சப்செட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ் இன்வேரியண்ட். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி தான் வருது. அண்டர் டீயை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டி இன்டியூசஸ், டீங்கிறது ஏதோ ஒன்று கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி பார். அப்போ டீயை பொறுத்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது அதை டி பார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி டீங்கிறதும் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், அந்த டி மூலமாக இன்னொரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் வி டிவைஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வி டிவைட்ஸ் டபிள்யூ அப்படின்னாக்க வி வந்து என்ன பண்ணுது, டபிள்யூவை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாடலில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வி டிவைட்ஸ் டபிள்யூ அப்படின்னா இது கோஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அதுதான் இந்த மாதிரி மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபைன்டு பை, இதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. வி ப்ளஸ் டபிள்யூ ஆஃப் டி பார் ஈக்குவல் டு விடி ப்ளஸ் டபிள்யூ அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டபிள்யூங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ் தான், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது இன்வேரியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீயை பொறுத்து. அதே மாதிரி அந்த டி மூலமாக இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க கோஷியன்ட் ஸ்பேஸில். அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் டி சாட்டிஸ்ஃபைஸ் தி பாலினாமியல் q of x பிலாங்ஸ் டு f of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f of xலேருந்து q of xங்கிற பாலினாமியல் எடுத்துக்கிறோம், அந்த பாலினாமியலில் டீங்கிறது சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீங்கிறது சாட்டிஸ்ஃபைட் ஆனிச்சு அப்படின்னா தென் ஸோ டஸ் டி பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா q of x-ஐ, டி பார் என்ன பண்ணணும்னாக்கா q of x-ஐ சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சாட்டிஸ்ஃபைஸ் தி பாலினாமியல் q of x அப்படின்னா இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், டீன்னு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அப்போ q of டி அப்படின்ற மாதிரி வரும். நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாவே 0 வரணும்னு அர்த்தம். நம்ம அந்த குவாட்ரடிக் ஃபார்ம்லாம் வச்சு அதுலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அந்த சொல்யூஷனை கொண்டு போய் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை ஆகிட்டு என்ன வரும், ஆன்சரு 0ன்னு வரும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சாட்டிஸ்ஃபைஸ்ன்ற மாடலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே சொல்யூஷனை யார் எடுத்துக்கணும்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீயை தான் எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதுதான் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாலினாமியலில். ஸோ q of இந்த எக்ஸுக்கு பதிலாக டீன் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரணும், 0ன்னு வரணும், அதாவது சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போ இங்கே இதை வச்சு சொல்லணும் அப்படின்னா q of
டி பார்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ டி பார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த செகண்ட் ஒன். தேர்டு பாருங்கள், இஃப் P1 of x இஸ் தி மினிமல் பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க. P1 of xங்கிறது ஒரு பாலினாமியல் தான், அது மினிமல் பாலினாமியலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மினிமல் பாலினாமியல் அப்படின்னாவே இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஃபார் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவர் எஃப்ல. அண்ட் இஃப் P of x இஸ் தட் ஃபார் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த P of xம் என்ன அப்படின்னா இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இந்த மினிமல் பாலினாமியல்லே வருது அப்படின்னு மீனிங்கில் எடுத்துக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க சிம்பிளாக. இஃப் P of x இஸ் தட் ஃபார் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தென் P1 of x divides P of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது P1 of x என்ன பண்ணுது அப்படின்னா P of x டிவைட் பண்ணுது. அதாவது P of x டிவைடட் பை P1 of x அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது P1 of xம் P of x ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மினிமல் பாலினாமியல். அதை வச்சு இந்த ஃபார்மேட்டை ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் T ஆர் இன் F. இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷனில்? ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரியே வந்திருக்கும். எல்லா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸும், அதாவது கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸும் டீயில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆல் தி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் டி. ரூட்ஸ்னால் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான், அதாவது லாம்டாவோட வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த லாம்டாவோட வேல்யூஸ் எல்லாமே டீலேருந்து எடுத்துக்கிறோம். அது எதில் இருக்குது? எஃப்பில் இருக்குது, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இஃப் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் தி மினிமல் பாலினாமியல். அப்போ மினிமல் பாலினாமியல் எடுத்து அதில் உள்ள எல்லா ரூட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, ஓவர் எஃப்பை பொறுத்து அது எதில் இருக்கும்னு பாருங்கள். அந்த ரூட்ஸ் எல்லாமே எஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் எஃப்பில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, இங்கேயும் எஃப்லன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, இங்கே மினிமல் பாலினாமியலில் எடுக்கக்கூடிய ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸும் எஃப்பில் தான் இருக்குது. இந்த மினிமல் பாலினாமியலோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் எதில் தான் இருக்குது அப்படின்னா சேம் எஃப், அந்த ஃபீல்டு எஃப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபோர்த்து பாயிண்ட். இஃப் த மேட்ரிக்ஸ் ஏ பிலாங்ஸ் டு எஃப்என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாலினாமியல் ஃபங்க்ஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க எஃப்என் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ பிலாங்ஸ் டு எஃப்என் ஹஸ் ஆல் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இன் எஃப். இந்த பாயிண்ட் மாதிரியே தான் இங்கேயும் வருது. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது லாம்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்குது, எஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் there is a matrix C belongs to Fn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது C மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறாங்க, அதுவும் இந்த Fnல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. such that CA C இன்வர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் இல்லையா ஒரு ஆன்சரு? அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சிங்கிறது அந்த சி மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏயோட ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஒன்று அப்பர் ட்ரையாங்குலராக இருக்கும் அல்லது லோயர் ட்ரையாங்குலராக இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Fn அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து ஃபீல்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஃபீல்டில் n டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ Fn அப்படின்னா ஃபீல்டு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க பக்கத்தில். ஏன்னா இங்கே வந்து மேட்ரிக்ஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாலினாமியல் சொல்லியிருந்தாங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இங்கே மேட்ரிக்ஸை வச்சு சொல்லியிருக்கிறதுனால இது வந்து ஃபீல்டு அப்படிங்கிற அந்த மீனிங்கில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இங்கே ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபீல்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது Fn அப்படிங்கிறது. கெனோனிக்கல் ஃபார்ம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நில்பொட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து செகண்ட் டைப் மாதிரி வச்சுக்கோங்க. கெனோனிக்கல் ஃபார்மில் நில்பொட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது செகண்ட் டைப் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் டெஃபினேஷன் பாருங்களேன். இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி இஸ் நில்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹெட்டிங் வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ டீங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நில்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் ஒரு லீனியர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. வேர் த ஆல்ஃபா ஐ பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆல்ஃபா ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ஐ யார் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை இன்வெர்டிபிள்னு சொல்கிறாங்கன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த லீனியர் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து இங்கே இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இன்வெர்டிபிள்னு சொல்ல முடியும்னா இஃப் ஆல்ஃபா நாட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எலமெண்ட் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் மெயின் கண்டிஷனே. நமக்கு யூஸ்வலாகவே இன்வெர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இதோட கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இதில் ஜஸ்ட்டு நில்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நில்பொட்டன்ட்னாவே நம்ம யூஸ்வலாக பார்த்துருக்கோம். அதாவது டி பவர் கே
இந்த கேக்கு பதிலாக என்ன வேணாலும் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ டி பவர் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது 0 1 0 0ன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் டி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எப்படி வந்துடும் பாருங்கள், 0 0 0 0ன்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த இதுதான் வந்து நெல் பொட்டன்ட்டுக்கான கண்டிஷன். அப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். கே இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், 2ன்னு இருக்குது. அப்போ கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த 2ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே ஆல்ஃபா நாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆல்ஃபா நாட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ ஆல்ஃபா நாட்டுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 தான். அடுத்த நொட்டேஷன் பாருங்கள், எம்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஜஸ்ட் என்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த டயகோனல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 0ன்ற மாதிரி இருக்கும். அந்த டயகோனலுக்கு மேலே பாருங்கள் 1, அதே மாதிரி இங்கேயும் 1. ஸோ இப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயும் 1ன்ற மாதிரி வந்துடுது. யூஸ்வலாக டயகோனலுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 1 1 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மேட்ரிக்ஸு. இஸ் டி கிராஸ் டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா டி கிராஸ் டின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக. அண்ட் ஆல் ஆஃப் ஹூஸ் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதோட என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும், எக்ஸப்ட் ஆன் தி சூப்பர் டயகோனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் டயகோனல் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயகோனலுக்கு மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சூப்பர் டயகோனல்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டயகோனலுக்கு பேர் தான் வந்து சூப்பர் டயகோனல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேர் தே ஆர் ஆல் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் டயகோனலில் இருக்க எல்லாமே என்னவாக இருக்கும்னாக்கா 1ங்கிற அந்த வேல்யூவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து 0 மேட்ரிக்ஸ்னே ஐடியா வச்சுக்கோங்க. பட் அந்த 0 மேட்ரிக்ஸில் சூப்பர் டயகோனல் மட்டும் என்னவாக இருக்கணும்னா 1ஆக இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நில் பொட்டன்ட்டுக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, டீன்ற மேட்ரிக்ஸ் தானே எடுத்திருந்தோம், அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 0 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 0 0 அப்படின்னு வருது இல்லையா, ஸோ இதை கூட மேட்ச் பண்ணிக்கோங்க இதுக்கு. இதில் வந்து நமக்கு டயகோனல் அப்படின்னா இதானே டயகோனல்னு எடுப்போம். இந்த டயகோனலுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள், அந்த என்ட்ரி என்னவாக இருக்குன்னா 1ன்னு வருது. ஓகே, அப்போ இதுக்கான எக்ஸாம்பிளாக நீங்கள் இந்த மேட்ரிக்ஸே எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நில் பொட்டன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன வடிவத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட், அவ்வளோதான். அடுத்து ஒரு தியரம் பாருங்கள். இஃப் வி ஈக்குவல் டு V1 ரிங் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக அடிஷனை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். V1 ரிங் சம், V2 ரிங் சம் எக்ஸெட்ரா அப்படியே வருது. ரிங் சம் VK அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் V அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர் ஈச் சப்ஸ்பேஸ் VI ஈஸ் ஆஃப் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா NI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு சப்ஸ்பேஸ்லேயுமே டைமென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா NI. டைமென்ஷனுங்கிறது ஜஸ்ட் கவுண்டிங் தான். ஓகேங்களா? அண்ட் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எப்படி இருக்கும்னாக்கா இன்வேரியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் டிங்கிற அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்து. அண்ட் எலமெண்ட் ஆஃப் AFV அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது AFVயில் ஹோமோமார்பிசத்தில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஹோமோமார்பிசத்தில் எடுத்துக்கக்கூடிய அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈச் சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஈச் சப்ஸ்பேஸை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எலமெண்ட் ஆஃப் V அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது AFV அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எ பேசிஸ் ஆஃப் V, அப்போ ஒரு பேசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க வியில், கேன் பி ஃபவுண்ட் ஸோ தட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இன் திஸ் பேசிஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, இந்த வடிவத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு பேசிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேசிஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அந்த சூப்பர் டயகோனல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டயகோனல்லே வந்திருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டயகோனல்லே வந்து அந்த A1 A2 AK இந்த மாதிரி வந்திருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தியரத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. இதை இந்த ரிங் சம் கூட கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிங் சம் கான்செப்டில் வந்துச்சு அப்படின்னாவே ஜஸ்ட்டு இந்த டயகோனலில் அந்த A1 A2 AK இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஈச் ஏஐ இஸ் அன் NI கிராஸ் NI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏஐயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு NI கிராஸ் NI மேட்ரிக்ஸ் தான், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் தி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது என்னவும் இருக்கும் அப்படின்னா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. VIங்கிற அந்த சப்ஸ்பேஸில். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஐங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் தி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீயை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி இஸ் நில்பொட்டன்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் நில்பொட்டன்ஸ் N1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீங்கிறது எதில் வருது அப்படின்னா நில்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா N1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டி பவர் N1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான், அந்த பவரில் உள்ளது தான் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தென் எ பேசிஸ் ஆஃப் வி கேன் பி ஃபவுண்ட். கண்டிப்பாக வந்து ஒரு பேசிஸ் வியை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி, அந்த டீயோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் திஸ் பேசிஸ் ஹஸ் தி ஃபார்ம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே ஒரு ரிசல்ட்டாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே லெட்டர்ஸை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஏயில் வந்துருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா எம்மில் வந்துருக்கு டயகோனல் இது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். அந்த ரிசல்ட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த தியரமும் சேமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கு. இதில் பாருங்களா, வேர் N1 greater than or equal to N2, இந்த டைமென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? அதாவது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, கவுண்டிங். அந்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே எப்படி வருது பாருங்கள், ஆர்டர் N1 வந்து greater than or equal to N2 இந்த மாடலில் வந்துடுது. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது டைமென்ஷன் V ஓவர் F, அதாவது ஃபீல்டை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கூட கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் U belongs to V அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ் such that u t power n1 minus k equal to 0ங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் 0 less than k less than or equal to n1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேக்கான சும்மா ஒரு வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. தென் u வந்து இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் சம் u நாட் பிலாங்ஸ் டு v1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த uங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை ஜஸ்ட் இதில் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் 0ன்ற மாதிரி வந்துடும். அதாவது இந்த uக்கு பதிலாக அப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூக்கு பதிலாக இதை எடுக்க போகிறோம். அப்போ யூ நாட் டி பவர் கே அப்படின்னு வரும். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னாக்க டி பவர் N1 மைனஸ் கேன்னு இருக்கா? ஸோ டி பவர் N1 இந்த மைனஸ் கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க டி பவர் மைனஸ் கே அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதுவும் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடுதுன்னு பாருங்கள், யூ நாட் டி பவர் N1 அப்படின்னு வரும். இங்கே 0 இருக்கா? ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டி பவர் N1 அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னா நில்பொட்டன்ட்டில் வருது. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த நில்பொட்டன்ட் அப்படின்றதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ சும்மா ஒரு ஐடியாஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா யூங்கிறது யூ நாட் டி பவர் கேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 0ன்ற மாதிரி தான் வருது. ஏன் 0 வருது அப்படின்னா இந்த யூ நாட்டுன்றது 0வாக இருக்க முடியாது. அப்போ டி பவர் N1ங்கிறது தான் 0வாக இருக்க முடியும். டி பவர் N1 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டீங்கிறது என்னவாக இருக்கும், நில்பொட்டண்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். தேர்ட் பாருங்கள், தேர் எக்ஸிஸ்ட் ஏ சப்ஸ்பேஸ் W ஆஃப் V. அப்போ விலேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க, அது இன்வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்டர் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் V ஈக்குவல் டு V1 ரிங்ஸம் Wன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின். இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வியை வந்து எப்படி எழுதலாம்னா V1 ரிங்ஸம் Wன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாருங்கள், த இண்டிஜர்ஸ் N1 N2 NR வரைக்கும் இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, இன்வேரியன்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேரியன்ஸ்னால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட், அவ்வளோதான், மாறாதுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலாக உள்ள பாயிண்ட் தான். இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி இஸ் நில்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீங்கிறது நில்பொட்டன்ட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சப்ஸ்பேஸ் எம்ங்கிற சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க வியிலிருந்து. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சப்ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவாக இருக்குன்னா இன்வேரியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டீயை பொறுத்து. ஓகே, அப்போ அந்த டீன்றது நில்பொட்டன் சொல்லியிருக்காங்க. சப்ஸ்பேஸ் வந்து எம்ங்கிற டைமென்ஷனில் இன்வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சப்ஸ்பேஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. சைக்ளிக்னாவே ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட் வந்து அந்த செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது அந்த செட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டு அந்த செட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சைக்ளிக்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப்ஸ்பேஸ் எம் இருக்கு இல்லையா, அது வந்து சைக்ளிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே டீயை வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துக்காதீங்க. சப்ஸ்பேஸ் எம் இஸ் கால்டு சைக்ளிக். இதோட கண்டினியூஸ் வந்து இங்கே தான் வருது. வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்துன்னா டீயை பொறுத்து. ஓகே, அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். இஃப் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எம் டி பவர் எம் ஈக்குவல் டு என்ன வரும், 0 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா டைமென்ஷன் எம்மா. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டீன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, நில்பொட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நில்பொட்டன்ட் டைமென்ஷன் எம்மில் தான். ஓகே, அப்போ டி பவர் எம்னு வந்தால் ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். புரியுதுங்களா? ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த செகண்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, யூ நாட் டி பவர் N1 அப்படின்னா 0. அப்போ இந்த டி பவர் N1ங்கிறது நில்பொட்டன்ட். அதே தான் இங்கேயும் கான்செப்ட். அங்கே N1 இருக்குது, இங்கே வந்து எம்னு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா?
அப்போ இது வந்து 0. அப்போ இதில் ஒன்று நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கனாலுமே அது என்னவா இருக்காதுன்னா நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 0வாக இருக்காது. ஓகே, அதுதான் இங்கே நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்க, there is an element z belongs to m. mல ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க ஸ்மால் zன்ற மாதிரி, such that z, zt எக்ஸெட்ரா அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஃபார்ம் ஏ பேசிஸ் ஆஃப் m அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பேசிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க mல. அதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். ஆக்சுவலி இது வந்து கிவன் கண்டிஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, கேனோனிக்கல் ஃபார்ம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் ஃபார்ம் தேர்டு டைப் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தியரம் பாருங்கள். சப்போஸ் தட் v ஈக்குவல் டு v1 ரிங் சம் v2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வேர் v1 அண்ட் v2 ஆர் சப்ஸ்பேசஸ் ஆஃப் v. அப்போ ரெண்டுமே வியோட சப்ஸ்பேஸாக தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த v1 v2ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீயை பொறுத்து. இல்லை t1 அண்ட் t2 பி த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க இன்டியூஸ்டு பை t. இது ரெண்டுமே எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலேருந்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன் v1 அண்டு v2. அப்போ இந்த t1ங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் v1ல் இருக்கும், அதே மாதிரி t2ங்கிறது பார்த்தீங்கன்னா v2ல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் t1 ஓவர் f இஸ் p1 ஆஃப் x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமல் பாலினாமியல் எடுத்துக்கிறாங்க எதுலன்னா t1ல், அது எஃப்ன்ற அந்த ஃபீல்டை பொறுத்து. அது என்னென்னு எடுத்துக்கிறாங்க பாருங்கள், p1 ஆஃப் x. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, t1ல் மினிமல் பாலினாமியல் யாருன்னா p1 ஆஃப் x. ஒயில் தட் அதே மாதிரி t2. ஓகே, அப்போ இந்த t2ல் மினிமல் பாலினாமியல் எடுக்கிறோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா p2 ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. தென் த மினிமல் பாலினாமியல் ஃபார் t. இப்போ டீயில் ஒரு மினிமல் பாலினாமியல் எடுத்துக்கிறாங்க எஃப்பை பொறுத்து. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்கள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் யாருக்கு அப்படின்னா அந்த p1 ஆஃப் எக்ஸுக்கும் p2 ஆஃப் எக்ஸுக்கும். அது இதுதான் மெயின், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, அப்போ ரெண்டு இதுக்கு என்ன பண்ணுறோன்னா மினிமல் பாலினாமியல் எடுத்துக்கிறோம். அதாவது t1க்கும் t2க்கும் மினிமல் பாலினாமியல் எடுத்துக்கிறோம். அதுதான் p1 ஆஃப் எக்ஸு p2 ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா, அப்போ t எடுத்தோம் இல்லையா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த டீக்கான மினிமல் பாலினாமியல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த p1 ஆஃப் எக்ஸு p2 ஆஃப் எக்ஸ் ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த எல்சிஎம்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த டெஃபனிஷன் பாருங்கள். அதுக்கு த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இஸ் எ பேசிக் ஜோர்டன் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாங்கிங் டு லாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாம்டாவை சார்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஜோர்டன் பிளாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வடிவத்தில் கூட கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகே, இந்த டயகோனல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா லாம்டான்ற மாதிரி வருது. மேலே உள்ள அந்த சூப்பர் டயகோனல்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 1 மாதிரி வருது. இதை மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க. ரிமைனிங் உள்ளது எல்லாமே 0ன்ற மாதிரி வந்துடுது. ஓகே, இந்த மாடலில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜோர்டன் பிளாக் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. இங்கே லாம்டா இருக்கிற இடத்துல ஏதாவது நம்பர் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க அது இந்த இடத்துல மாறும். ஓகேங்களா, ஸோ அதுவும் கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது இங்கே நம்பர்ஸ் மாற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நம்பர் மாறி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரிசல்ட் பாருங்கள். let t belongs to af of v அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. have all its distinct characteristic roots அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து all its characteristic rootsன்னு தான் சொல்லியிருந்தோம். அது எப்படி வேணாலும் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா distinct அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா எல்லா ரூட்ஸுமே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ டீயில் இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸும் லாம்டாவோட வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, அதை எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூட்ஸ் எல்லாமே லாம்டா 1 லாம்டா 2 ஸோ அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா, லாம்டா கே எல்லாமே எதில் இருக்கும்னா எஃப்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஆல்ரெடி பார்த்தது தான், இங்கேயே அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தென் எ பேசிஸ் ஆஃப் வி கேன் பி ஃபவுண்டு. கண்டிப்பாக ஒரு பேசிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் எ பேசிஸ் ஆஃப் வி கேன் பி ஃபவுண்ட் இன் விச் த மேட்ரிக்ஸ் டி இஸ் ஆஃப் தி ஃபார்ம். அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டயகோனலில் அந்த மாதிரி J1 J2 JKன்னு போட்டிருக்காங்க. வேர் ஈச் JI இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்கும்னா அதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வேர் BI1 அதே மாதிரி எக்ஸெட்ரா வரும் இல்லையா, அந்த இதுதான் அந்த டயகோனலில் உள்ளது தான் சொல்லியிருக்காங்க. ஆர் பேசிக் ஜோர்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் ஜோர்டன் பிளாக்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாங்கிங் டு லாம்டா ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி லாம்டான்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே லாம்டா ஐன்ற மாதிரி மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லாம்டா ஐன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை வந்து இதோட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே எப்படி வரும் அப்படின்னா அந்த லாம்டா ஐயை பிளாங் பண்ண மாதிரி ஏதாவது சேர்ந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, லாம்டா ஐயை கண்டெயின் பண்ண மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது ஒன்றுமே ஓகேங்களா. இது ஒன்றுமே அப்படின்றப்ப நீங்கள் இந்த டெஃபனிஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ள அந்த மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மீன் பண்ணி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக இதிலேருந்து லாம்டா ஐ வரல அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா இங்கே BI1 BI2 அப்படி தான் இருக்குது. ஓகே, இது எதை வந்து மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டெஃபனிஷனில் உள்ள அந்த மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத இங்கே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால் இதை வந்து இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் AF ஆஃப் V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசம் தான், ஃபீல்டு F பொறுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் AF ஆஃப் V அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. விச் ஹேவ் ஆல் தேர் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இன் F. இது எல்லாமே கதை தான், ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எல்லா ரூட்ஸுமே எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, Fல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா இருக்குன்னா சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் சிமிலர்னு சொல்கிறாங்க. இதோட சென்டென்ஸ் வந்து இங்கே தான் வருது. ஓகே, எப்போ அப்படின்னு பாருங்கள், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே கேன் பி brought டு த சேம் ஜோர்டன் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இந்த சிமிலர் அப்படின்னாவே ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சேம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. சேம் அப்படி இல்லைனா ஈக்குவல் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் வந்திருக்கும் இந்த சிமிலர்னு வந்துச்சுனாவே. ஸோ அதை வச்சே நீங்கள் ஆப்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே நம்ம ஜோர்டன் பிளாக் தானே பார்க்குறோம். ஸோ அதனால அந்த ஜோர்டன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, சிமிலர்னா சேம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் ஈஸியாக கொண்டு வர முடியும். தேர்டு பாருங்கள், லெட் A பிலாங்ஸ் டு FN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் தட் K இஸ் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Kங்கிறது ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. மினிமல் பாலினாமியலில் மினிமல் பாலினாமியல் ஆஃப் A ஓவர் F அந்த ஃபீல்டை வச்சு தான் சொல்கிறாங்க. தென் அண்ட் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது Cன்னு எடுத்துக்கிறாங்க அந்த இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸை. இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னாவே ஆல்ரெடி தெரியும் நமக்கு, டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அதாவது டிட்டர்மெண்ட் C வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை தான் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ Cங்கிற மேட்ரிக்ஸாக தான் அதை எடுத்திருக்காங்க. பிலாங்ஸ் டு KN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த KNங்கிறது என்னன்னாக்கா இந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு சொல்கிறோம் இல்லையா, அதை மீன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷன் என்னங்கிற மாதிரி கேன் பி ஃபவுண்ட் ஸோ தட் CA இன்வர்ஸ் இஸ் இன் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா ஜோர்டன் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஜோர்டன் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோர்டன் ஃபார்ம்னா அந்த டெஃபனிஷனில் பார்த்தோம் இல்லையா மேட்ரிக்ஸு, ஸோ அந்த வடிவத்தில் இதோட ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாருங்கள், 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் AF ஆஃப் V ஆல் ஆஃப் ஹூஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் லை இன் F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கேயும் எடுத்துக்கிறாங்க AF ஆஃப் Vல. ஆல் ஆஃப் ஹூஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா Fல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆர் சிமிலர், அப்போ இந்த 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தர் ஜோர்டன் ஃபார்ம்ஸ் ஆர் தி சேம் வந்துருச்சு பாருங்கள், இங்கேயும் சேம்ன்ற மாதிரி இருந்திருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் கீவேர்டாகவே எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸப்ட் ஃபார் எ பெர்முடேஷன் இன் தி ஆர்டரிங் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெர்முடேஷனை தவிர அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எக்ஸப்ட் ஃபார் எ பெர்முடேஷன் இன் தி ஆர்டரிங் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பெர்முடேஷன்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதை வேணால் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் சிம்பிளாக என்ன அப்படின்னா சிமிலர்ன்ற மாதிரி வந்துடுது 2 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டன் ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சேம் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர் தி சேம், அவ்வளோதான். ஸோ இதோட சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட். எக்ஸப்ட்டுங்கிறது மட்டும் இங்கே ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் அடிஷ்னலாக கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.